பிக் பாஸ் சீசன் 9 இப்பதான் 1-2 சீசன் முடிஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 9வது சீசனே வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியத்தில் ஏற்படுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன், நெக்ஸ்ட் சிம்பு, 3வது விஜய் சேதுபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 கை மாறி இந்த தொகுப்பாளர் பதவிங்கிறது ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கரெக்டான ஆளுமை இருக்கிறவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்ப விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 சீசனாவது நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9ல யாரெல்லாம் பங்கேற்றுக்க போறாங்க அப்படிங்கிற நேம் லிஸ்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கு, அவங்க எப்படிலாம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம ஃபுல்லாவும் பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கேப்சர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் திவாகர், எஃப்ஜே, துர்ஷா, ஷப்ரிநாதன், வைஷாலினி கெமார், ரம்யாஸ்ரீ, வியானா, சுபிக்ஷா, விஜே நந்தினி, கமருதீன், அரோரா, பார்வதி விஜே, கனி, பிரவீன்காந்த், ஆதிரை சவுந்தரராஜன், கானா வினோத், பிரவீன் தேவசகாயம், சிஆர்எஃப்ஜிஏ, விக்கல்ஸ், விக்ரம், அகோரி கலையரசன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீசன் 9க்கு வந்து தேர்வு செய்யப்பட்டு வீட்டுக்குள்ள இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா விஜய் டிவி வந்து இருக்க ஏன் இவ்வளோ ரொம்ப ரேரா, அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து பல மக்கள்கிட்ட வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல சர்ச்சைக்கு உள்ளானவங்களும் பேட் கமெண்ட்ஸால, அதாவது சமூக வலைதளத்துல ஒரு பேட் கம்யூனிட்டி வந்து உருவாக்குற மாதிரி இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஏன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் மத்தியில இந்த சீசன் வந்து எந்த சீசன் இல்லாம இந்த சீசன் ஏன் ரொம்ப மட்டமான ஆளுங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து இப்ப அதிகமா பரவிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திவாகர் சொல்லவே வேண்டாம், 11 ஸ்டார், வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு பல பேரு, பல உருவம், பல நடிப்பு திறன் கொண்டவர் அப்படின்னு அவர் ஆள் மனசுக்குள்ள யாரோ போய் சொல்லியிருக்காங்க. அதை அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு. அப்படிங்கறதுனால இந்த வீட்டுக்குள்ள போய் அவர் என்ன பண்ண போறாரு, எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம நாளடைவில் தான் பார்க்கலாம். பொதுவாகவே இவருக்கு அதிக ரசிகர்களாட்டியும் இவருக்கு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிக பேர் இருக்காங்க. ஏன்னா இவங்களை கலாய்க்கிறதுக்குன்னே தனியா ஒரு டீம் இல்லைங்க, ஒரு குழுவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் அந்த வீட்டுக்குள்ள எப்படி பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படிங்கன்னா அரோரா அப்படிங்கறத விட வந்து பாத்தீங்கன்னா பலூனக்கா அப்படின்னு சொன்னாதான் பாதி பேத்துக்கு தெரியும். இவங்க வேற எங்கெல்லாம் நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22 ஏஜ் தான் ஆகுது. இவங்க வீடியோஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல அதிக பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பல இளைஞர்களோட கனவு கண்ணி அப்படின்னு கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பலூனக்கா அப்படின்னு சொன்னாதான் எல்லாத்துக்குமே தெரியும். பட் அவங்க நேம் சொன்னா பாதி பேத்துக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க இந்த சீசனுக்குள்ள போயிருக்காங்க. பிக் பாஸ் 9ல வந்து எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே, இவர் வந்து ஒரு வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்கிறதுனால இவருக்கும் வந்து அதிக மக்கள் கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெப் சீரிஸ்ல நல்லா நடிச்சிருந்தாரு, நல்லா சிக்ஸ் பேக் பாடி அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு திறமையான பையன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவருக்கு மார்க்கெட்ல அந்த அளவுக்கு வந்து இவருக்குன்னு அதிக பேருக்கு இருக்காங்க, ரசிகர் பெருமக்கள் அதிகமாக தான் இருக்காங்க. இவரும் உள்ள போயிட்டு மற்றவங்க மாதிரி தான் பண்ண போறாரு, இல்லை இப்படி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணி டைட்டில் வின்னர் பண்ண போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, விஜய் பார்வதி அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். இவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாரெல்லாம் இருக்கு. இவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துஷர், இப்ப இருக்கிற அதிகமா வந்து பிள்ளைங்க அதிகமா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் கேங். அது ஒரு பைத்தியமான கேங் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிடிஎஸ் பைத்தியம் அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பா இவர் லைட்டா ஸ்மைல் பண்ணாலே நல்லா தான் இருக்கு அப்படின்னு போன உடனே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இவரை வச்சு நல்லா ஒரு 2 வாரம் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு இவர் தாக்கு பிடிப்பாரு அப்படிங்கிறது தெரியல. பிடிஎஸ் கேங்க்கு மேல ஒரு அஃபேர் உள்ளவங்க எல்லாருமே கண்டிப்பா இவரை மிஸ் பண்ண மாட்டாங்க. இவருக்கு சப்போர்ட் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா பிடிஎஸ் சப்போர்ட்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிக பேர் இருக்காங்க. அதனால இவர் பார்க்கலாம் எத்தனை நாள் தாக்கு பிடிக்கிறாரு, இல்ல பாதிலே கிளம்பிடுறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனி, குக் வித் கோமாளி டைட்டில் வின்னர். இவங்களுக்கு தனி ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல ஒரு ஆக்டர், நல்லா பேசுவாங்க, நல்லா வந்து எல்லாத்தையுமே ஈர்க்கிற அளவுக்கு வந்து இவங்களோட ஆக்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த சீசன் 9ல எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷப்ரிநாதன், இவர் வந்து பொன்னி, பாரதி கண்ணம்மா இந்த சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பா சீரியல்ஸ் அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து பெண்கள் ரசிகர்கள் வந்து அதிகமாக தான் இருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இவர் சீரியல்ல வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்களுக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிங்கிறதுனால இவரும் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பாரா, இல்ல இவரும் பாதியில பின்வாங்கிடுவாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன்காந்த் அப்படின்னு சொன்ன உடனே ரட்சகன் படம் தான் வரும். இவர் வந்து
ரஷகன் படத்தோட டைரக்டர் தாங்க, வேற யாரும் இல்ல. பல படங்கள் வந்து எடுத்திருக்காரு. ரீசெண்டா எந்த படமும் கொடுக்கல. பட் வந்து திரைக்கு பின்னாடி இருந்தவர் இப்ப திரைக்கு முன்ன வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா எல்லாமே கேமராவுக்கு பின்னாடி நின்று எல்லாத்தையும் வழி நடத்தினவர் இன்னைக்கு கேமராவுக்கு முன்னாடி வந்திருக்காரு. இவரோட பேச்செல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பல இடத்துல வந்து சர்ச்சைக்குள்ளான தகவல்லாம் பரப்புனதுனால ரொம்ப கொஞ்சம் சர்ச்சையில இருக்கிறாரு. பட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வைஷாலினி, இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேங்ஸ் இருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மற்ற நேம் லிஸ்ட்லாம் சொன்ன உடனே ஓ இவங்களா அப்படிங்கிறத விட இவங்க நேம்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து போக போக தான் தெரியும். கொஞ்சம் வீட்டில் போய் செட் ஆவாங்க. செட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆதிரி சவுந்தரராஜன், இவங்களுக்கும் வந்து பல வகையான நல்ல ஒரு சீசன்ஸ், நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். இவருக்கும் ரசிகர் பட்டாளங்கள்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் மற்ற பேரோட கம்பேர் பண்றப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது ரம்யா ஸ்ரீ, இவங்களும் சொல்ல போனா தேவையில்லை. அடுத்தது கானா வினோத், காகித கபல் கடலில் மூழ்கிடுச்சா, அந்த பாட்டு தாங்க இவரை வந்து கானா வினோத்தை வந்து அறிமுகப்படுத்தினதே அந்த பாடல் மட்டும்தான். கண்டிப்பா இவர் வந்து இவருக்கு நல்ல பல திறமைகள் இருக்கு. சென்னையை சேர்ந்தவர் தான் இவர். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றவர், நல்ல ஒரு பாடகர். அப்படிங்கறத விட கானா பாட்டு அப்படின்னாலே இவருக்கு கைவந்த கலை தான். பட் இந்த வீட்டுக்குள்ள போயிருக்காரு. இவரோட ஃபியூச்சர் எப்படி போகும், நல்லபடியா போயிடுச்சு அப்படின்னா சந்தோஷம் தான். இல்ல உள்ளுக்குள்ள சில சர்ச்சைகள்லாம் இருக்கு அப்படிங்கறதுனால எப்படி போறாரு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வியானா, இவங்களும் சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படிங்கறத விட அடுத்தது பிரவீன் தேவசேனனும், இவருக்கும் அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்கா அப்படின்னு தான் தெரியல. பட் இருந்தாலும் இவர் வந்து பல சீரியல்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அதனால கண்டிப்பா இவருக்கும் ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கும். இவராலையும் இந்த சீசன் வந்து டைட்டில் வின்னர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட உள்ள போயிருக்காரு. கண்டிப்பா ஆதரவு கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து சுபேக்ஷா, இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்வையாளர்கள் இருந்து தோட்டத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு எல்லாத்தையும் ஈர்க்கும் தன்மையை கொண்டவர். இவரும் கண்டிப்பா டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு வந்து எப்படி பாசிபிள் இருக்கு, இவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் நந்தினி, குறிப்பா பாத்தீங்கன்னா விக்கல்ஸ், இவர் தான் விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னால எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நல்ல ஒரு பாட்டை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல உள்ள எல்லா சாங்கையுமே எப்படி எடுத்திருப்பாங்க, அதாவது நம்ம பாட்டு கேட்போம், அதை எப்படி பாடியிருப்பாங்க அப்படிங்கறது பாதி பேருக்கு தெரியாது. அதை காமெடியா எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருப்பாரு. பிரபல ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவர் உள்ள போயிட்டு என்ன மாதிரி அட்டகாசம் எல்லாம் பண்ண போறாரு, யூடியூப்ல பண்ண மாதிரியே பண்ண போறாரு, இல்ல டிஃபரெண்டா ஏதாவது பண்றாரா, இல்ல இவருக்குள்ளே இன்னும் புதுவிதமான திறமெல்லாம் இருக்குப்பா, யாருப்பா இது அப்படிங்கிற மாதிரி காமிப்பாரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன், இவர் வந்து பாத்தீங்கன்னா மகாநதி படத்துல இருந்து நல்லா ஒரு டெவலப் பண்ணாரு. நல்லா இவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் தான் இருக்கு. இவரும் எப்படி பண்றாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அகோரி கலையரசன், எனக்கு இருக்கிற டவுட்டே இதாங்க, இவர் எப்படி உள்ள எடுத்தாங்க அப்படிங்கறதுனால தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மேல வந்து பல கேஸ் இருக்கு, பல இடத்துல பல ஒரு டேமேஜான இதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் விஜய் டிவி ஒரு எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அன்பிலீவபிள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இவரோட ரீசெண்டா இவரோட நியூஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பெருசா ஒன்றும் சொல்லணும் தேவையில்லை. பொதுவா நம்ம கிராமப்புறத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கறது ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அதை வெற்றிகரமா இன்ன வரையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல சீசன் 9 100 நாள் வேலை திட்டம், அதாவது சினிமா வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதாகவும், நல்ல பேர்ல உள்ளவருக்கு இன்னும் நல்ல பேர் சேர்க்கறதுக்காகவும், பிரபலமாகாதவங்களை பிரபலமாக்குறதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பெரும் ஆதரவை கொடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிற டாஸ்க் எல்லாம் எந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் தான் உள்ள போயிருக்காரு. அவர் போனோன்னு அவரோட அலப்பறையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேங்கா பிரிச்சிருக்காங்க, அதாவது வாட்டர் கேங் அண்ட் ஃபயர் கேங் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் கேங் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது, இல்ல ஃபயர் கேங் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, உள்ள எந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குமா, இல்ல பழையபடி 2 பேர். பொதுவாவே மக்களுக்கு பிடிக்கிறது வந்து பொதுவா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஆனா பிக் பாஸ் குள்ள வீட்டுல நடக்கிற பிரச்சனை தான் பெருசா தெரியும், பெருசா பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த சீசன் 9ல ஃபுல்லா டே பை டே என்னெல்லாம் நடக்குது, எப்படிலாம் நடந்திருக்காங்க, யாரெல்லாம் எலிமினேட் ஆகிட்டு இருக்காங்க, சீஃப் கெஸ்ட் அதாவது யாராவது உள்ள மறுபடியும் புதுசா யாராவது உள்ள வராங்களா அப்படிங்கிற அப்டேட்டோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக டெய்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். இது போல சுவாரஸ்யமான நியூஸுக்கு நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. நம்மளோட சேனல்ல தொடர்ந்து வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும்.